ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சமீபத்தில தமிழ்ல வெளியான 3 பிஹெச்கே படத்துடைய ரிவ்யூ தான். அண்ட் இந்த படத்துல சரத்குமார், சித்தார்த், தேவயானி அப்புறம் மற்றும் பலர்லாம் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ கணேஷ் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்துல வாசுதேவன், அவருடைய குடும்பத்த சேர்ந்தவங்க, மகன், பொண்ணு, அதுக்கப்புறம் ஒய்ஃபு இவங்கலாம் சேர்ந்து ஒரு புது வீட்டுக்கு வாடகைக்கு குடி போறாங்க. வாடகைக்கு போன இடமும் ஒரு சின்ன வீடு, ஹவுஸ் ஓனர் பிரச்சனை. அது போக வேலையிலயும் கம்மி சம்பளம். பையன படிக்க வைக்கணும், பொண்ண படிக்க வைக்கணும். இத்தனை கடமைகளும் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இவங்க 4 பேர்த்தோடைய ஒரு கனவா இருக்கு. ஸோ நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா, நமக்கு புடிச்ச மாரி ரொம்பவே சுதந்திரமா இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஆசையோடையும், கனவோடையும் இவங்க இருக்காங்க. ஸோ இந்த கனவு வீட்ட இவங்க கட்டுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்க. ஸோ இந்த வீட்ட வாங்குற முயற்சியில இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னென்ன? ஃபைனலா அந்த வீடு இவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா? அப்படிங்கிறதான் இந்த 3 பிஹெச்கே படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் இந்த ஒரு கனவு இருக்கும். அதுலயும் முக்கியமா வாடகை வீட்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு கனவு இருக்கும். சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது எந்த ஒரு ஸ்டேஜ்ல நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்துல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா காட்டியிருப்பாங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ஃபேமிலிக்குள்ள வரும். ஸோ அதெல்லாத்தையும் கடந்து இவங்க எப்படி அந்த வீட்ட கட்டுனாங்கங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த படத்துல கொண்டு போயிருப்பாங்க. ஜஸ்ட் அந்த வீட்ட கட்டுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, சித்தார்த் கேரக்டர் பிடிக்காத ஒரு கோர்ஸை எடுத்து படிச்சு, அந்த வேலையில போய் தனக்கு வராத ஒரு வேலையில போய் அடுத்தடுத்து கஷ்டப்பட்டு அதுல முன்னேறி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா அது நமக்கு ஒத்து வரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடங்கள். அதுக்கப்புறம் அவருடைய தங்கச்சி கேரக்டர் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு டவுனை சந்திப்பாங்க. ஸோ அதுலேருந்து இவங்க எப்படி மீண்டு வராங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த படத்துல ரொம்பவே அருமையா காமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் எதார்த்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்துல கொண்டு போயிருந்திருப்பாங்க. பையனுக்காக அப்பா சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு சில இடங்களாகட்டும், அதே போல பையன் அப்பாவுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இடங்களாகட்டும். ஸோ இந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள் வரும். ஸோ அதெல்லாமே நம்ம ரியல் ஃபேமிலியில பார்க்குற மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு தோணும். அண்ட் இந்த படத்த நெறைய ஃபேமிலியோடயே ரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த படம் எனக்கு சித்தார்த் கேரக்டரோட எனக்கு நெறைய இடங்கள்ல கனெக்ட் ஆச்சு. ஏன்னா என்னோட லைஃப்பும் நெறையா அந்த மாரி பார்த்து வந்த ஒரு ஃபீல் எனக்கு ஏற்பட்டுச்சு. சரி, ஓகே. இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சரத்குமார் சாரோடைய பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த படம் ரொம்ப சட்டிலா, சாஃப்ட்டா இந்த கேரக்டரே கொஞ்சம் சைலன்ட்டா தான் பேசும். அந்த ஒரு கேரக்டர் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. அதேபோல தேவயானி மேடம்க்கும் படத்துல டயலாக்ஸ் கம்மியா இருந்தாலும், அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அத நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இது போக சித்தார்த் கேரக்டர் அதேபோல சரத்குமார் கேரக்டர் மாரி தான் ஒரு ஸ்டேஜ்லயும் அவருக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அத எப்படி ஃபேஸ் பண்ணி வராருங்கிறத ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாரு. இவருடைய தங்கச்சி கேரக்டர்ல நடிச்சவங்களும் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு தனி ஸ்பேஸ் இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. இத தாண்டி சித்தார்த் தனக்கு புடிச்ச மாதிரியான ஒரு டிசிஷன லைஃப்ல ஒரு இடத்துல எடுப்பாரு. இவருக்கும் ஹீரோயினுக்குமான அந்த லவ் சீக்வென்ஸ், அந்த சின்ன லவ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த படத்துல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்ட் வரைக்குமே ஒரே ஃப்ளோலயே கொண்டு போனதுனால, எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு போர் அடிக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீலே ஏற்படாது. டெக்னிக்கலாவும் இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மிக முக்கியமா பேக்கிரவுண்ட் ஸ்கோர் அண்ட் படத்துல வரக்கூடிய அந்த மான்டேஜ்லயே வரக்கூடிய 1, 2 சாங்ஸு. ஸோ அதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டா தான் அமைஞ்சிருக்கு. சிம்பிளான ஒரு கதைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனதுனால, இந்த படம் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா ஃபேமிலிக்கும் இந்த படம் ஏதோ ஒரு இடத்துல ரிலேட் ஆகும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.